Good evening, my dear students. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 5.12. இது எடுத்துக்காட்டு சம 5.12. Show the கணக்கை கவனிங்க. Show that the points -2, 5, 6, -1 and 2, 2 are collinear. இப்போ இந்த மூன்று இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி, மூன்று புள்ளிகளும் ஒரு இந்த கோட்டில அமைதான் பார்ப்போம். இந்த கோட்டில மூன்று புள்ளி ஒரே நேர்கோட்டு, அதாவது இந்த கோட்டில் சாய்வான கோட்டில் இந்த கோட்டில் தளத்தில் மூன்று புள்ளிகளும் அமைகிறதா என நிரூபிக்கின்றான். கொஸ்டின் நல்லா கவனி. இப்ப இந்த புள்ளி வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், பின்னு வச்சுக்கிறேன், சின்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் புள்ளி -2, 5, அடுத்தது 6, -1, அடுத்த பாயிண்ட் 2, 2. இப்ப மூன்று புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கா, ஒரே நேர்கோட்டின் மேல் அமைந்துள்ளதா என்றுதான் பார்க்க போறோம். லைன், the 3 points are lie on the straight line. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் the slope of, இங்க கவனிங்க, slope of AB அப்புறம் slope of BC. இப்ப ரெண்டு இதுவும் இந்த ரெண்டு மதிப்பும் சமமா இருந்தா கண்டிப்பா is a collinear. These points are lie on the எது மேல, இந்த straight line. Okay, lie on the line. Okay, அப்ப therefore the ABC are collinear னு சொல்லிடலாம். The given the points are collinear or hence it is a proved னு சொல்லிடலாம். Okay, இப்போ first நல்லா கவனிக்கிற பிள்ளைகளா, சொல்யூஷன் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஏன்ற பாயிண்ட் ஸ்லோப் ஆஃப் ஏபின்றது நான் ஃபார்முலா தான் உங்களுக்கு தெரியுமே, y2 - y1 divided by x2 - x1. அடுத்தது இத வந்து x1 இவன ரஃப் காலத்துல எழுது, x1 y1 x2 y2. x1 என்றது -2, 5, அடுத்தது x2 6 -1. இது எடுத்து இதை அப்ளை பண்றோம். இந்த பாயிண்ட்ஸை put it this here. Okay, y2 what is -1, y1 minus இந்த மைனஸ் வந்து இங்க பிளஸ் 5 பிளஸ் இன்டு -5. ஓகே, x2 6 x1 minus into minus plus 2. இங்க மைனஸ் இருக்கு, இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்றோம், அடுத்தது 2 எடுத்து சப்ஸ்டிட் பண்றோம். That's equal -6 by 8. ஓகே, இதை கேன்சல் பண்ண 2 ஆல கேன்சல் பண்ணா 3, இதை 2 ஆல கேன்சல் பண்ணா 4. அப்போ that means -3 by 4. ஓகே, இது ஸ்லோப் ஆஃப் AB. ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஓகே, இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஸ்லோப் ஆஃப் பிசி, பிசி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி ஈக்குவல் ஃபார்முலா, இதே ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஓகே, அதுக்கு நேரம் ரஃப் காலத்துக்கு நேரா இது x1 y1 x2 y2. x1 6 -1 x2 2 2. இது எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. y2 minus y1 2 minus into minus plus 1 by 3. x2 minus 6 plus into minus minus. Okay, அப்போ 3 by minus 4. 3 by -1, that means -3 by 4. அப்ப ஸ்லோப் ஆஃப் பிசி கிடைச்சிடுச்சு. ஓகே பிள்ளைங்களா, ஸ்லோப் ஆஃப் பிசி கிடைச்சு. அப்போ ரெண்டுமே சமமா இருக்கு இல்லையா, therefore ஸ்லோப் ஆஃப் ஏபி அண்ட் பிசி ஆர் ஈக்குவல். அப்போ hence the points are BC. Therefore slope of AB equal
B slope of BC. That means minus 3 by 4 minus 3 by 4. Hence the points A, B and C are collinear. Okay பிள்ளைங்களா, புரிஞ்சது இல்லைங்களா? ஓகே, இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த வீடியோவும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். நீங்க தான் சூப்பரா சொல்றீங்களா, ஃபார்முலா ஸ்லோப்னாவே எடுத்துறீங்களா, உடனே y2 minus y1 divided by x2 minus x1 சொல்லிட்டுனாவே நீங்க ஆன்சர் போட்ட மாதிரியே தான் பிள்ளைங்களா. ஓகே ஓகே, நம்ம இப்போ அடுத்தது என்ன சொல்ல போறோன்றது உங்களுக்கே தெரியும். இதான் சொல்ல போறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸாம்பிளுடன் சந்திப்போம். பாய்.